இதை பார்த்துட்டு வந்து ஆமாம் பார்த்துட்டு வந்து இது மாதிரி சிலையெல்லாம் இல்லை, ஓரளவு சிலை மாதிரி வச்சு இதே மாதிரி ஆமாம். முதல்ல மார்பிளில் கட்டியிருந்தேன், அது 25-30 வருஷம் கழிச்சு இடிஞ்சிருச்சு. அதுக்கப்புறம் வந்து இப்போ கிரைனைட்டில் போட்டிருக்கேன். சினிமால இறந்துட்ட மாதிரி நடிச்சாவே திரும்ப சிரிக்க வச்சு போட்டோ எடுக்கிற ஒரு பழக்கம் இருக்கு. நீங்க உங்களுக்கான நான் வந்து இது யார்கிட்ட இருந்து கற்றுக்கிட்டேன்னா கியாபி விஸ்வநாதன் அவர் தான் தன்னுடைய கல்லறையை கட்டிட்டாரு. கல்லறை கட்டி 27 வருஷம் கழிச்சு இறந்தார். கல்லறை கட்டி ரொம்ப நாள், அதனால சீக்கிரம், அதனால வந்து தனக்கு எவன் கல்லறை கட்டுக்கிறானா அவன் 100 ஆண்டுகள் வாழுவான்னு சீன படப்பொழி ஒன்று உண்டு, சீனத்தில் சொல்லுவாங்க. அது மாதிரி நான் அதை பற்றி கவலை பண்ணல. ஏன்னா எனக்கு மகளுக்கோ மகனுக்கோ எனக்குடைய கல்லறை செலவுக்கு என் கல்லறை எப்படி கட்ட வேண்டும், எப்படி இருக்கணும்னு அவங்களுக்கு எப்படி நான் சொல்லுவேன். இப்பயே நான் வசனத்தையெல்லாம் எழுதி போட்டேன், பைபிள் வசனம் அது இது எல்லாத்தையும் எழுதி போட்டு கல்லறையெல்லாம் கட்டி நானே பார்க்குறேன் என் கல்லறையை. ஒரு ஹாலிவுட் நடிகை அப்படித்தான் ஒரு செத்து போய்